மாஸ்டர் அஜய் மாஸ்டர்ல உங்களை கட்டி தொங்க விட்டாங்க அண்ட் இதுல என்ன சொல்றது தோலை உரிச்சு விட்டாங்களா? ஆனா இவர் பேசும்போது ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு விஜய் கூட நடித்ததை விட சந்தோஷம் எனக்கு அந்த படத்தில் நடித்தது. நான் எப்பவுமே அப்படிதான் பேசுவேன். அடுத்து டைரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ணா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி கூட ஒரு சீன்ல நடிச்சிட மாட்டோமா, தலைவர் ரஜினி கூட நான் நடிப்பேனா? ஓகே, அட்லி சார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், விஜய், அப்படி இருக்கும் போது ஒரு பிளாக் ஸ்டோர் படத்தில் நடிக்கிறோன்ற ஒரு விஷயத்தை மீறி ஓகே ஸோ அவங்கள சந்திச்சு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஸோ அப்படி ஏதாச்சும் பகிர்ந்துருக்கீங்களா? விஜய் சார் கூட நான் நிறைய பேசிக்கிறேன், லோகேஷ் சார் பேசிக்கிறேன். அட்லி சார் வந்து ரஜினி சார் அவரோட கையில் நம்மளோட ஃபோட்டோ அந்த இது இருந்தது. அவர் ட்ரெய்லர் பார்த்தாரு, நம்ம முகத்தையும் நம்மளோட வாய்ஸையும் கேட்டிருப்பாரு. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்ததான் தளபதி, அதுக்கு மேலே இன்னும் எக்ஸைட்டிங்காகவே இருக்கும். என்னதான் ஒரு பெயின்ஃபுல் லைஃப் இருந்தாலும் நம்மளோட பேஷனுக்கு ஓடும் போது, அதுக்காக ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது அங்கே கிடைக்கிற ஒரு இன்சல்ட் இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்ம வந்து அசிங்கப்பட்டிருப்பாங்க. அப்படி ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும்? அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஏன் விஜய் கட்சியா இருந்தா தப்பே கிடையாது. அப்ப விஜய் கட்சி சொல்றதுல என்ன தப்பு? தப்பு கிடையாது. ரசிகன் தான் அதை சொல்லல. ரசிகனா வந்து ரசிகன், அதாவது அப்ப நீங்க ரசிகர் இல்லையா? சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு 2 நபர் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் ஷோ ஒன்று பார்த்தேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அந்த படத்தில் நடித்த 2 நபர்களை தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இதயகுமார். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், அது பேருக்கு ஏற்ற மாதிரி. எஸ், அடுத்தது வந்து மாஸ்டர் அஜய். ஸோ மாஸ்டரில் உங்களை கட்டி தொங்க விட்டாங்க அண்ட் இதில் என்ன சொல்றது தோலை உரிச்சு விட்டாங்களா? இல்ல, தோலியே முடிச்சிட்டாங்க. பிகாஸ் அப்படிதானே கனெக்ட் ஆகும் இந்த படத்துல நான் சொல்ற வார்த்தை. ஆமா, எல்லாம் அப்படிதான். இந்த ஜர்னி சோ எப்படி கிடைச்சிச்சு? பிகாஸ் இந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த படம் வந்து ஸ்டார்டிங் வந்து என்னை ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி போட்டாங்க, நான் போனேன். அப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு டைலாக் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கும்போது சபரி சார் பிடிச்சிருக்காரு. அவங்களோட அப்பா வந்து ஆப்போசிட் உட்காந்துருக்காரு, எனக்கு தெரியாது. நான் எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒரு கேரக்டரை வழங்கும்போது அந்த பண்ணிட்டு இருக்கும்போது சார் அவங்க பார்த்து எனக்கு வீடியோ எடுத்து அவங்க அண்ணங்கிட்ட போய் காமிச்சு, இங்கே பாருங்கள் இந்த பையன் நல்லா பண்ணுறான், சூப்பராக பண்ணுறான், இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க வந்து டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை ஏற்கனவே வந்து இவங்க பேர் இவங்க இருக்கிறான், ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், இதில் இவனும் ஒருத்தர் இருக்கிறான் அப்படி காமிக்கும் போது சரி ஓகே நீங்களே இதை சொல்றீங்க, நானும் இதான் சொல்கிறேன், சரி ஓகே எடுத்துப்போம். அப்புறமேட்டு கேமராமேன்கிட்ட அவர்கிட்ட சொல்லும்போது, இல்லை இந்த பையன் நான் ஏற்கனவே கூட நினச்சேன். ஏன்னா அவரு கேமராமேன் சார் பாண்டியன் சார் வந்து அவருக்கு நான் 2வது படம் ஏற்கனவே வந்து ரிச்சி படம் பண்ணேன், 2வது படம் அலங்கு பண்ணலாம் அவர் கூட. அவரும் இந்த பையன் நல்லா பண்ணுவான், இந்த கேரக்டர் கொடுத்தா அவன் பண்ணுவான், சூப்பராக பண்ணுவான்னு சொன்னா அவரு ஒரு நம்பிக்கை. சரி எல்லாம் டீமாக சொல்லும் போது சரி ஓகே கொடுத்துடலாம், இந்த கேரக்டர் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நம்பிக்கையாக கொடுத்தாங்க. இது வரைக்கும் நம்பிக்கையாக பண்ணி வச்சுக்கிறேன், சூப்பராக வந்து அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஒருத்தரும் எங்களை சொல்லும் போது நல்லா பண்ணிக்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு இப்படி சந்தோஷமா ஹாப்பியா இருக்குது. நான் இது வரைக்கும் நான் ஸ்டார்டிங் ஒரு படம் பண்ணேன், நான் இந்த மாதிரி கேரக்டர் இந்த ஃபுல் டிராவலிங் எனக்கு கிடைக்கல. நான் எல்லாமே மெயின் ரோல தான் நடிச்சேன், எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் கூட பெரிய மெயின் ரோல தான் நடிச்சிருந்தேன். நான் இந்த படத்துல வந்து படம் ஃபுல்லா டிராவலா இருக்கு, எனக்கு இன்னும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. அது முக்கியமா விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க, அது கோடி நன்றி. அது வந்து அது ஒரு கோடியில ஒருத்தர் கிடைக்கும் சொல்லுவாங்க, அந்த மாரி எனக்கு ஒண்ணு கிடைச்சல. அவ்வளோ 2 படம் வேற கோடியில 2 பேர்ல அந்த எனக்கு 2 பேருக்கும் எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் கூட நினைச்சோம். அதுவும் இந்த படத்துல வந்து இந்த படத்தோட டைலர் பார்த்து இந்த இதில் எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பார்க்குறோம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிற வேற, இது எனக்கு ஹாப்பி தான். ஓகே, அட்லி சார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், விஜய். ஸோ இந்த 3 விஷயமே எப்பயுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க 3 பேரும் சேர்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மாஸ் ஹிட்டு தான். ஆமாம் ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிளாக் ஸ்டோர் படத்தில் நடிக்கிறோன்ற ஒரு விஷயத்தை மீறி ஓகே ஸோ அவங்கள சந்திச்சு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல. ஆமாம். ஸோ அப்படி ஏதாச்சும் பகிர்ந்துருக்கீங்களா? விஜய் சார் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம், அவர்கிட்ட என்ன பேசியிருக்கீங்க? நான் விஜய் சார் கூட நான் நிறைய பேசிக்கிறேன், லோகேஷ் சார் பேசிக்கிறேன்.
அட்லீஸ்ட் சார் வந்து நான் இது பேசுனது இல்லை. விஜய் சார்கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் குற்றம் கடிதல் படம் பண்ணேன், நேஷனல் அவார்டு. அதுக்கப்புறம் அந்த 2வது படமே எனக்கு பைரவா கிடச்சிது. அந்த படத்துலாம் சார் கூட நடிக்கணும் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 10 நாள் ஷூட்டிங்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு தெரியல, நான் எடுக்கணும் ஆசைப்பட்டு தான் யாரும் எடுக்க முடியல. அப்போ கடைசி ஃபோட்டோ ஆகிட்டு வந்து விஜய் அண்ணன் கூட ஃபோட்டோ தேங்கிட்டேன்னு எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் சரி அவர் நேராக போயிட்டு சார்கிட்ட விஜய் சார்கிட்ட போயிட்டு, சார் தம்பி வந்து படம் இனிமேல் குற்றம் கடிதல் படம் நடிச்சிருக்கிறான், இது அந்த படத்தை நடிச்சிருக்கிறான், நேஷனல் அவார்டு சார், அது உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னானே அவர் சடான எது ஏஞ்சி அப்படியே யார் ஏஞ்சி டப்புனு ஏஞ்சி என்கிட்ட வந்து சரி இவர் தான் இந்த பையன் சார், சூப்பராக நல்லா பண்ணிக்கிறீங்க, நான் அந்த படம் தெரில, நான் போய் கண்டிப்பாக பார்க்குறேன், நேஷனல் அவார்டு வேறு அப்படி சொல்லி உன் பேர் நான் என்ன பண்ணுறீங்க எது பண்ணி அப்படிலாம் கேட்டிருந்தாரு. அப்படி எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன், ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதெல்லாம் மாஸ்டர் பார்க்கும்போது நான் பேசணும். அப்போ ஒரு இது கேரளா இது கர்நாடகா ஷூட்டு, அங்கே அவர் கூட ஒரு 5 நாள் ஷூட், அவர் கூட இருந்து தங்கி அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் எங்கிட்ட நிறைய பேசினாரு, எப்படி ஒர்க்னா எப்படி போயிட்டு இருக்கு, இப்படியா ஜாலியாக விளையாடி இருக்கீங்க போல, சந்தோஷமா இருக்கீங்க போல, இந்த படம் நடிக்கும்போது எப்படி இருக்குங்க அப்படின்னா சின்ன சின்ன நிறைய பேசணும். நாங்கள் சார் கூட அவர் விளையாடி இருந்தாரு, சின்ன சின்ன கவுண்டரு சின்ன சின்ன ஜாலியாக பேசுவாரு. ஆமா கேஷுவலா தான் இப்ப நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரிதான். ஆனா அந்த மாதிரி நான் சைலண்டான அண்ணா தான் அவரு, நான் அவ்வளவு பேச மாட்டேன், எதை தேவையான பேசணுமோ அதான் பேசுவாரு. நான் எங்கூட பேசுன வரைக்கும் அதான் எனக்கு தெரியும். அமைதியான கேரக்டர், எதுவும் நேரம் எதுவும் பேச மாட்டாரு, ஜாலியா செம்ம கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிப்பு பார்த்து ஏதாவது சொன்னாரா? பைரவா பண்ணோம், அதுவும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இது மாஸ்டரும் படம் பண்ணோம், பார்த்துட்டு நல்லா பண்ணிக்கிறதான் சொல்லிக்கிறேன். இப்ப வரைக்கும் நான் என்ன ஒரு படம் நான் பார்க்க போனா சூப்பரா நல்லா பண்ற போல, நல்லா பண்ணு, மேல வா அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அப்படி எனக்கு சின்ன சின்ன அந்த ஒரு ஒரு வார்த்தை எனக்கு கேட்டு போது நான் சந்தோஷம் தான், ஹாப்பி தான். ஸோ இந்த அலங்கு படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு, அண்ட் டீம் எல்லாருமே போயிட்டு விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் சூப்பர் ஸ்டார் ஒன்று மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட பயணிச்சிங்களா இல்லை டீம் மட்டும் போயிட்டு? இல்லை, டீம் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. பட் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வளர்ந்து வர நடிகர்களாக இருக்கட்டும், தேடிட்டு இருக்க நடிகர்களாக இருக்கட்டும், தளபதி கூட ஒரு சீன்ல நடிச்சிட மாட்டோமா, தலைவர் ரஜினி கூட நான் நடிப்பேனா? இல்ல இந்த படம் பாத்துட்டாருல, பாத்துட்டு உனக்கு கண்டிப்பா வந்து அந்த படத்துல கூப்பிட ரஜினி சார் கூட அரசியல கூப்பிடுவாரு, நிறைய ஒரு ஏக்கங்கள் இருக்கும். பட் ஆனா தலைவர் ரஜினி சார் அவரோட கையில நம்மளோட அந்த ஃபோட்டோ அந்த இது இருந்தது, அவர் ட்ரெய்லர் பார்த்தாரு, நம்ம முகத்தையும் நம்மளோட வாய்ஸையும் கேட்டிருப்பாரு. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்ததான் தளபதி, அதுக்கு மேலே இன்னும் எக்ஸைட்டிங்காகவே இருக்கும். அவரும் நம்ம ட்ரெய்லரு நம்ம முகத்தையும் நம்மளோட வாய்ஸையும் கேட்டிருப்பாரு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கெல்லாம் நைட்டு நம்ம இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. பார்க்கல, பேசல, போட்டோ எடுக்கல அப்படின்றத தாண்டி நம்ம படத்தை பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. நம்ம வாய்ஸ் கேட்டிருப்பாருல, நம்ம முகத்தை இடத்துல பார்த்துருப்பாருல, யாரு என்ன அப்படின்றத நோட் பண்றதை தாண்டி பார்த்துட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. நீங்களும் சொன்னீங்க இந்த சுகி இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. பட் என்னதான் ஒரு பெயின்ஃபுல் லைஃப் இருந்தாலும் நம்மளோட பேஷன் நோக்கி ஓடும் போது, அதுக்காக ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது அங்கே கிடைக்கிற ஒரு இன்சல்ட் இருக்குல்ல, உடல் உறும்பு ரீதியாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்ம வந்து அசிங்கப்பட்டிருப்போம்ல, அப்படி ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நான் மாஸ்டர், நான் ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஒர்க் பண்ணிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அந்த டான்ஸு, நாடகம், அப்புறம் ஒயிலாட்டம், அதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறேன். ஆமாம், நிறைய கூத்துனா பண்ணிக்கிறேன், நிறையா அது மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அதுக்கத்தான் எனக்கு அது ஒரு 4 வருஷம் பழகினா தான் டயட்டு பழக்கமாகி அந்த ஒரு குற்றம் புரிதல் படம் ஃபஸ்ட்டு படத்தில் நடித்து ஹீரோ நடித்து அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணும்போது தான் மாஸ்டர் நிற்கும் போது தொடர்ந்து ஒரு 7 படம் கம்மிட் ஆனேன். அந்த ஒன்றுத்துலேயும் ஒன்று 2 கிளிக் ஆச்சு, மிச்சம் எல்லாமே ரெக்கமெண்டேஷன், சின்ன சின்ன பிரச்சனை, இஷ்யூ, நிறைய பிரச்சனை மாரி போயிட்டு வந்தது. அப்புறம் ஒன்றா இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கும். நீங்கள் ஆடிஷனும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சினிமாலையும் ஒரு ஷூட்டிங் போகும்போது அந்தத்துலேயும் ஒரு நிறைய இஷ்யூ, நிறைய பிரச்சனை இருக்கும். இவனா என்ன பண்ணுறான், எதுக்கு இங்கே சாப்பிட வர, நீ அங்கே போய் சாப்பிடு, அதுக்கு சின்ன சின்ன உரிமை, அது காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் ஒன்றும் ஒரு வழியும் வந்து சொன்னால் ஒரு விஷயம் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது.
அப்படி இருக்கும் வழினா. இல்ல எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும் வழி. அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நேஷனல் அவார்டுன்ற ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமும் தன்னை வந்து மதிக்காத நபர்கள் நிறைய இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஆடிஷன் டைம்ல என்ன மாதிரி இன்சல்ட் நடந்திருக்கு? இன்கேஸ் பல படங்கள் பண்ணிருக்கீங்க, நான் நிறைய படங்கள்ல உங்களை நான் பார்த்துருக்கேன், அண்ட் வெப் சீரிஸ்ல நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆக்டர்ஸோடையும் நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் எஸ்ஜே சூர்யா கூட நடிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட நிறைய ஆக்டர்ஸோட பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தும் வந்து தனக்கான ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது? போராட்டம் இப்போ நம்ம தேடி வந்ததே ஒரு முயற்சி போராடி தானே ஆகணும் அப்படின்ற போது நம்ம என்னைக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இன்சல்ட்ஸ் அப்படின்றது கிடையாதுன்றது மாதிரி சில இடத்துல இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம கடந்து வரணும். கடந்து வந்தாதான் நம்ம அடுத்தடுத்ததே போகணும். அதுவே யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம்னா அடுத்த இதுக்கு நம்ம கடக்க முடியாது. பட் அப்படி வந்தாலும் நம்ம ஏத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து இன்னொரு இடத்துல ஒரு பெரிய அனுபவமா மாறும். அந்த மாதிரி வந்துதான் இப்ப நம்ம இப்படி ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்போ வந்து இது எல்லாமே சந்திச்சுதான் ஆகணும். இதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு அச்சோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப நம்ம போயிடலாமா வேணாமா, இனிமே இங்க வரவே கூடாது அப்படின்னு அங்க போய் நம்ம மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் போய் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு பரவாயில்ல, எவ்வளவு சொன்னாலும் வரானே, அப்ப அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு போல, சரி பண்ணிதான் பார்ப்போம் அப்படின்றத நம்ம மோதி தானே பார்க்கணும். ஸோ அதனால தாராளமா பண்ணலாம். இன்சல்ட் நம்ம எதையுமே எடுத்துக்கவே கூடாது. ஓகே, எது வந்தாலும் கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு இது. என்னதான் வந்து நேஷனல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு கிடைச்சாலும் அந்த டைம்ல வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து அந்த காக்கா முட்டை பசங்க கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? படம் நமக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கு அண்ட் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கிடைச்சிருக்குங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு காக்கா முட்டை பசங்க அவங்க நடிச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவங்களுக்கு கிடைச்சதே வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு படம் இயங்குவங்கள நேஷனல் அவார்டு கிடைக்காதா அதுமாரி ஒருத்தர் இயங்குவாங்க, அவங்களோட உழைப்பு போடுவாங்க, அவங்களோட நடிப்பு எல்லாமே வெளியே எல்லாமே காட்டுவாங்க. அந்த இடத்துல சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காது. அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதோட எங்க படத்துல வந்து சிறந்த படத்துக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சு. எங்க டைரக்டர் சப்போர்ட் பண்ணி எங்களை நடிக்க வச்சு, அதுலயும் ரொம்ப இந்த படத்துல எப்படி நாங்க ஒர்க் பண்ணோமோ அதுமே அந்த படத்துலையும் ஃபுல் எஃபர்ட் எல்லாமே போட்டு தான் பண்ணோம். அதில் சின்ன உழைப்பும் சரி, ரொம்ப கஷ்டமும் சரி, எல்லாமே எனக்கு பண்ணோம். அதுக்காக நேஷனல் அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். இவன் இப்போட எனக்கு வந்து மாஸ்டர் அஜய் யாராவது சில பேர் வந்து எங்களோட இந்த மாஸ்டர் படத்தை நீங்க நினைச்சீங்க அப்படி கேட்டாலும் எனக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் முன்னாடி ஒரு படம் பண்ண குற்றம் கிடையாது. அந்த படம் யாரையும் எனக்கு பேர் சொன்னா அந்த படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்களே, எனக்கு அதை சின்ன பையன் கேட்டு நீங்க அடி வாங்கிங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சொல்லும்போது நான் எனக்கு அவ்வளவுதான் ஸ்டாக்கு அவன் சொல்லும்போது ரொம்ப இதுவாயிருவேன், விமோசனம் ஆயிடுவேன். பரவாயில்ல, 10 வருஷம் முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு பாட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இருக்கும். ஆனா இவர் பேசும்போது ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துட்டாரு, எனக்கு விஜய் கூட நடித்ததை விட சந்தோஷம் எனக்கு அந்த படத்தில் நடித்தது. நான் எப்பவுமே நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அறிமுகப்படுத்ததே குற்றம் கிடையாது. எனக்கு அதுதான் எனக்கு மெயினோட எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கேரக்டர் வந்து நான் சின்ன குழந்தை எப்படி பண்ணணும் அதுதான் என்னோட கேரக்டர். அப்படிதான் இப்படி நிற்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இந்த படத்துல எனக்கு இந்த படத்தை நான் அப்படி சொல்லுவேன், இந்த படத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, அலங்க படமும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா படம் ஃபுல்லா கேரக்டர் ஸ்டார்டிங்ல ஃபினிஷ் வரைக்கும் நம்ப இருக்கும் போது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இப்போ நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு வந்து எங்களை சொல்லும் போது நல்லா பண்ணீங்க, நல்லா பேசுனீங்க, மாரி சூப்பரா பண்ணி அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா இருந்தேன். எனக்கு இந்த இடத்துல சொல்ல வார்த்தைகள் அது மாதிரி இருக்கும். அண்ட் அது மெயினா எனக்கு ஒரு கேள்வி என்ன இருந்துச்சு அப்படின்னா, முதல் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிருந்தீங்க, இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு ஹீரோவா பண்ணிருக்கீங்க, அடுத்து என்ன ஹீரோ தானா? ஐயோ, இது இப்ப தம்பி சொல்லிட்டோம். என் கவலை ஏற்கனவே படம் ஹீரோ நடிச்சுட்டேன், குற்றம் கிடையாது. எனக்கு அந்த ஒரு பேரு ஹீரோ அது ஓகே. இனிமேல் வந்து வர கேரக்டர் மாஸ்டர் அஜயா இல்ல வந்து அலங்கு அஜயா, அலங்கு அஜய், அலங்கு அஜய் எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிட்டு போயிருங்க, பிறம் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படின்னா இல்லைண்ணா, இப்ப நான் வேற படம் பண்ணா அவங்களும் அது ஒரு டைட்டில் இருக்கும், அதுலயும் என் பேர் மாறும். இப்ப வரைக்கும் நான் அலங்காஜி இப்படி போவேன். வேற படம் வெளியே வரும்போது நடிக்கும் போது அது ஒரு பேர் வரும், அது அஜய் 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 சேர்த்து வேண்டியது ஒரு பேரா. டிகிரி எப்படி ஆட் பண்ணிப்பாங்களோ அது மாதிரி பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே போயிடுவாங்க. நடிப்புலதான் இல்ல நடிப்புலயாவது இருக்கு. இதெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டாங்க, என்னோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி இருக்குல்ல. உனக்கு என்ன நடிகரை பிடிக்கும் அதை சொல்லு. நான் எனக்கு எல்லா நடிகரும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு? எனக்கு தளபதி விஜய் ஓகே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து பயங்கரமான ஃபேன். இப்போ அடுத்தது 16 படம் நடிக்கிறத ஸ்டாப் பண்றாரு, அவர் படம் நடிச்சிட்டாரு. உங்களுக்கு அந்த அரசியல் போறாருன்னா இல்ல விஜய் ரசிகலனா சொல்றாரு, ஃபன் பண்றாரு, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நமக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும். அப்ப டிவிக்கேல வந்து ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா அரசியல சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா சேர மாட்டீங்க?
தம்பி இவர் சொல்றாருன்னு கோச்ச விடாதீங்க. நடிகர் இளைய தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அப்ப பொலிட்டிஷியன் விஜய் பிடிக்கல அப்படிலாம் கிடையாது, எனக்கு விஜய் அண்ணாவை பிடிக்கும். நீங்க கேட்ட கேள்வி என்ன சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் கேட்டேன், டிவிக்கு இளைய தளபதி விஜயோட படத்துல நடிக்க ஆசைப்படுறீங்க. ஓகே, அதே சேம் டைம் நான் கேக்குறேன், இப்போ அவர் வந்து பொலிட்டிஷியன் ஆக விருப்பப்படுறாரு. சோ அப்படிங்கும் போது பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு, டிவிக்குல சேர்த்து வாய்ப்புகள் இருக்கா? பொலிட்டிக்கல்ன்றது காமன் தானே, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறது இருப்பீங்களா? இல்ல அதுதான் இப்போ நீங்க அந்த அப்படி ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்கல்ல, அப்ப நான் அதுக்கு சொன்னா அப்ப நீங்க வந்து நீங்க விஜய் கட்சி தானே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அதனால நம்ம இதுக்கே வரவே இல்ல. ஏன் விஜய் கட்சியா இருந்தா இல்ல தப்பே கிடையாது. அப்ப விஜய் கட்சி சொல்றதுல என்ன தப்பு? தப்பு கிடையாது, ரசிகன் அதை சொல்லல. ரசிகனா வந்து ரசிகன், அதாவது அப்ப நீங்க ரசிகர் இல்லையா? விஜய் பிடிக்கிறீங்க? விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நடிகர் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்ற, அப்ப அரசியல் விஜய் பிடிக்கலன்றீங்க. சோ ஃபைனலி அஜயா இருக்கட்டும் இல்ல இதயகுமாரா இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட டிராவல் பண்ணணும், இல்ல இந்த நடிகரை நான் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப பிரமாண்டமா பாக்குறேன் அப்படின்னா, ஸோ உங்களை பொறுத்தவரை யாராக இருப்பேன்? நான் வந்து சிவகார்த்திகேயன் சார் அண்ணன்னு சொல்லுவேன். அவர் வந்த இப்போ ஸ்டார்டிங்கும் சரி இப்போ வரைக்கும் சரி, அந்த கேரக்டராக வளர்ந்துட்டு போகிறவரும் சரி அப்படியே பார்த்துருக்கேன். எனக்கு அவரு கொஞ்சம் அதோட இது ரொம்ப பிடிக்கும், அவரோட ஜேர்னி. ஆமாம், அவரோட ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்கும். டைரக்டராக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெற்றிமணி சாராக இருக்கட்டும், சின்ன சின்ன மேக்கிங் வீடியோவில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேமரா அந்த மானிக்கில் உட்கார மாட்டார், ஃபுல்லாக அந்த இதுதான் மைக்கில் தொட்டி அப்படி போய் அப்படி அதை சொல்லும் போதே நம்மள வச்சு இதுதானே டைரக்டர், இவர் தானே பண்ணால் நல்லா இருக்கும். அப்படி ஒரு நடிகருக்குள்ள ஒரு இது வரும் பார்த்தீங்களா, எனக்கு அவர் பார்த்தா எனக்கு அப்படி தோணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிக்கலாம் தனுஷ் சார் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அசுரன் படத்தில் வந்துட்டு ஒரு ஷார்ட் இருக்கும், நடந்து போயிட்டு இருப்பாரு, எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு, தோலில் துண்டை போட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஷார்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு தோற்றமாக அந்த ஏஜுக்கான ஒரு ஆள் மாதிரியே நடந்து போவார். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்போது சாரோட படங்கள் எல்லா படமே தனுஷ் சார் படத்தில் எல்லாமே அந்த கேரக்டராகவே ரொம்ப இறங்கி ஒன்று பண்ணுவார். அதனால் அந்த ஆக்டிங்காக எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும், தனுஷ் அண்ணா கிட்ட சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து டேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ணா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல், ஐயோ அப்படிலாம் கிடையாது, மேக்கிங் ஸ்டைலு நல்லா இருக்குதா, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ரேமில் வந்தாலும் நல்லா நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். எனிவேஸ், ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாதிரி பல படங்கள் நிறைய லீட் எடுத்து பண்ணணும். எனக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு பேட்டர் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களோட வழிகள் அவங்களோட பயணங்கள் என்னன்றது எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் உங்களோட சில நாட்கள் பயணிச்சிருக்கேன். ஸோ அந்த வகையில் ஒரு தம்பியாக நீங்கள் இருவரும் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட் பயணித்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த வெற்றியை உங்களோட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அண்ட் இந்த மாதிரி பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட அலங்கு டீமுக்கும் அண்ட் உங்கள் இருவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.